வெயிலுக்கு இதமான கேழ்வரகு கூழ் ரெடி பண்ண போகிறோம். மாவு தேவைக்கு ஏற்ற மாவு எடுத்து போட்டு கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். 5 மணி நேரம் புளித்ததும் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு பச்சரிசி நெய்யை நல்லா புடைச்சிட்டு அலசி அழுக்கு போட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு. உலையை தூக்கி வச்சாச்சு. தண்ணி நல்லா சூடு ஏறின பிறகு கிளஞ்சி வச்சிருக்கிற பச்சரிசி நெய்யை போட போகிறோம். அரிசியை போட்டு பச்சரிசி நெய்யை போட்டு நல்லா வெந்துட்டுது. வெந்து இப்போ மாவை கிண்டி கூழ் கிண்ட போகிறேன். மாவை கரைச்சி ஊற்றுறேன். கரைச்சி வச்ச மாவை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டணும். கட்டி இல்லாமல் கிண்டி மாவை கையெடுத்து தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. அப்போ தான் கூழ் வெந்திருக்குன்னு நம்ம இறக்கி வச்சு மூடணும். அது வரைக்கும் கிண்டிகிட்டு இருக்கணும். பாரம்பரிய சிறுதானிய கேழ்வரகு கூழ். கூழ் வெந்துச்சு. அப்புறம் இறக்கி வச்சு மூட போகிறேன். கூழ் ஆறுனதும் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி திட்டமாக கரைச்சிக்கணும். மோர் ஊற்றி மோர் ஊற்றி திட்டமாக கரைச்சிக்கணும். நம்ம குடிக்கிற அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு சிறுதானிய கேழ்வரகு கூழ் ரெடி. மாங்காய், வெங்காயம், எலுமிச்சை பச்சை மிளகாய் கூழ் குடிக்க வாங்க.